ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து எங்கள் வீட்டு ஃபேனு. நான் ஃபேனை போட்ட 1வது நம்பரில் 2வது நம்பரில் 1வது நம்பரில் வச்சுருக்கேன் நான். ஆனால் எப்போதுமே ஃபேன் வந்து எனக்கு வந்து ஸ்லோவாக தான் ஓடும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இந்த ஃபேன் எதனால் ஸ்லோவாக சுற்றுறதுன்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபேன் அடக்கிப்போம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃபேனை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஓடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேனு ரொம்ப ஸ்லோவாக ஓடுது ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு என்ன காரணம்னா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது எதனாலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இது நம்ம கையிலே நம்ம செய்யக்கூடிய வேண்டியது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸு. அது என்னன்னாக்கா, இந்த ஃபேன் ரெக்கைகளில் வந்து நிறைய மண் தூசி அடைஞ்சி இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் எப்படின்னாக்கா, நமக்கு ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடும். அந்த ஃபேன் ரெக்கை வந்து வெயிட்டாக இருந்தாவே நமக்கு வேகமாக சப்ளை கொடுக்க மாட்டேங்குது கரண்ட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னடா நம்ம ஃபேனில் வந்து காயில் போயிடுச்சோ, இல்லை ஃபேன் வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம கடைகளுக்கு தூக்கிட்டு போயிடுவோம். அங்கே நம்ம 1000 500 செலவு பண்ணிவிட்டு மறுபடி கடைக்கு போனால் என்றைக்குமே கடைக்காரங்க வந்து மெக்கானிக் வந்து என்றைக்குமே வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டியூட்டி இதை தான், அவங்களோட வேலை அதை தான். ஆனால் வந்து நம்ம கையில் இது வந்து சரி செய்யக்கூடிய சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து ஃபேனை நாலா பக்கம் நல்லா தொடச்சி வச்சுன்னா நல்லா வேகமாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள்கிட்ட நான் அதையும் காட்டுறேன் இன்றைக்கி. எப்படின்னாக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ரெக்கைகள் நம்ம நல்லா ஒட்டடை குச்சியை வச்சு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ஃபேனு போட்டால் வேகமாக ஓடும். அதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஃபேன் வேகமாக ஓடலைன்னா காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கடைகளுக்கு கொடுத்துட்டு 500 1000 செலவு பண்ணி நம்ம ஒக்க பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன கையில் உள்ள வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் எனக்கு நடந்தது ஒரு விஷயம்னால தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு எப்படி ஃபேன் வேகமாக ஓடுதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேனை நிற்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து ஃபேனை நின்றுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒட்டடை குச்சி எடுத்துகிட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஒட்டடை குச்சி வந்து நான் ஆன்லைனில் மீஷோவில் ஆர்டர் போட்டு வர வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இதே மாதிரி நீங்களும் வர வச்சுக்காங்க. இது ரொம்ப நமக்கு வசதியாக இருக்குது. வளைஞ்சு தெளிஞ்சு நமக்கு வந்து ஃபேனை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபேன் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு இப்போ வந்து பாருங்கள், நம்ம நல்லா இப்படி க்ளீன் பண்ணி விட்டோன்னா நல்லா இப்படி க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒட்டடை ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், உழுவுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு? இப்போ உங்கள்கிட்ட நான் கீழே காட்டுறேன், தரையில் எடுத்து அந்த ஒட்டடை எப்படி இருக்குன்ற காட்டுறேன். ரொம்ப நமக்கு இந்த மாதிரி ஒட்டடை பிடிச்சிருந்தா அந்த ஃபேனோட ரெக்கை வந்து வெயிட்டாக இருக்கும், அதனால் நமக்கு வேகமாக ஓட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் ஃபேனை காட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபேனை ஓட்ட வச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேகமாக ஃபேன் ஓடுதுன்னு பாருங்கள். காற்றையும் வராது, ஸ்லோவாக ஓடனா காற்றை வராது ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இந்த ஒட்டடை அடிக்கணும். நல்லா இப்படி சுத்தம் பண்ணி விடணும். நல்லா சுத்தம் பண்ணி விட்டு நமக்கு வந்து இது இப்படி ரெக்கை மேலேயும் சரி இந்த மாதிரி கீழேயும் சரி நிறைய தூசி மண் இதெல்லாம் அடைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே நமக்கு வந்து வேலை செய்யாது, ஃபேன் வந்து வேகமாக ஓடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டடை குச்சி இல்லாதவங்க சில பேர் ஸ்டூல் வச்சு மேலே ஏறி சுத்தம் பண்ணுவாங்க. இதே நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நம்ம வீட்டு ஃபேன் வந்து வேகமாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸு. சில நேரத்தில் ஃபேனில் வந்து கரகரன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர நேரத்தில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு, தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மாதிரி இருந்தால் சில பேர் க்ரீஸை தேய்ப்பாங்க. க்ரீஸ் அவசரத்துக்கு எல்லா வீட்டிலும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் அந்த இந்த மாதிரி தலைக்கெட்டு இப்படி நம்ம போட்டு விட்டோன்னா அந்த கடந்து சவுண்டு வருது, சவுண்டு இல்லாமல் போவோம் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் எந்த பயமும் கிடையாது. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இப்போ இந்த ஃபேன் உள்ளற ரெக்கைகள் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடும். ரெக்கைகள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஃபேனை போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ வேகத்தில் ஓடுதுன்னு நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபேன் ரெக்கைகள் இருந்த மண்ணு தான், இது தூசி தான் ஒட்டடை மாதிரி. இது எதுவுமே இல்லை, மண் தூசி மாதக்கணக்கில் அடைஞ்சு இப்படி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் எல்லா ரெக்கைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து வேகமாக ஓடாது, வெயிட் கொடுக்கும் ரெக்கைகள். அந்த ரெக்கைகள் வந்து வெயிட் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஃபேன் வந்து வேகமாக சுற்றாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் வந்து அந்த நூல் மாதிரி உள்ள ஒட்டடை அந்த மண் எல்லாமே நான் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ஃபேனை போட்டு காட்டுறேன், எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள், இந்த ஃபேனு எவ்வளோ வேகத்தில் சுற்றுது பாருங்கள். நல்லா சூப்பராக காற்றும் வருது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எல்லோரும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ வேகத்தில் ஓடுது பாருங்கள். இன்னும் நான் வந்து அதாவது பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். பாயிண்ட் அதிகமாக வச்சா இன்னும் வேகத்தில் ஓடும். இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் முன்னாடி எப்படி ஓடணும் ஃபேனு, இப்போ எவ்வளோ வேகத்தில் ஓடுது. இதே மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையும் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக்ஸன் பொருளெல்லாம் நம்ம சரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா சூப்பராக ஓடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வந்து எல்லோரும் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.